நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது சரியா? சத்தியம் சர்வே முடிவு வெளியீடு. சரியான முடிவு என்று 48 விழுக்காடு மக்கள் கருத்து. தவறான முடிவு என 36 விழுக்காடு பேர் கருத்து. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை ஏற்கனவே 2 முறை தள்ளுபடி செய்த நிலையில் உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி. மருத்துவ காரணங்களை ஏற்க முடியாது என கூறி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார் நீதிபதி ஜெயச்சந்திரன். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் இன்னும் தலைமறைவாக உள்ளதால் தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது. சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் ஜாமீன் தர சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஜாமீன் வழங்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. அவசர வழக்காக நாளையே விசாரிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்னும் 3 நாட்களில் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய வங்கக்கடல் பகுதியில் 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் இயல்பை விட 8% அதிகமாக பெய்துள்ளது. சென்னையில் 74% அதிகம் பெய்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கனிமவள கடத்தல் வழக்கு பதிவு செய்ய 30 நாளில் வாகனங்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எண்ணுயிர் காப்பும் திட்டத்தில் அளிக்கப்படும் சிகிச்சைக்கு பணம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை. தமிழக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் விடுப்பு எடுக்கக்கூடாது. ஆயுத பூஜை விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் போக்குவரத்து துறை சுற்றறிக்கை. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக போலி அடையாள அட்டைகளை வழங்கி பணம் வசூலிப்பதாக கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் ஆணை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கொள்கை ரீதியான சில அறிவிப்புகள் மகிழ்ச்சி அளிக்கிறது. சேலத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் கர்நாடக மாநில பாஜக தலைவராக அண்ணாமலையால் ஆக முடியுமா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் என்று கூறுபவர்கள் சினிமாவை சினிமாவாக மட்டுமே பார்க்க வேண்டும். கோவையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. புதுச்சேரியில் தலைமை செயலருக்கு எதிராக ஆளும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீர் போர்க்கொடி. சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள சபாநாயகர். நவம்பர் 9ஆம் தேதி வேலைநிறுத்தம் செய்ய உள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தொடர் விடுமுறை முன்னிட்டு நாளையும் நாளை மறுநாளும் சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை நீட்டிப்பு. சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. ஹைதராபாத்தில் ராகுல் காந்தி தலைமையில் பிரச்சார பயணம். ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் மோட்டார் சைக்கிள் பேரணி. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மீதான சொத்து குவிப்பு வழக்கை ரத்து செய்ய அம்மாநில உயர்நீதிமன்றம் மறுப்பு. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையின் இறுதி அறிக்கையை 3 மாதத்தில் தாக்கல் செய்ய உத்தரவு. பீகாரை தொடர்ந்து ஆந்திராவிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு. ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. எதிர்க்கட்சியினர் போனை ஒட்டு கேட்க மென்பொருளை தந்ததால் இஸ்ரேலை பாஜக ஆதரிக்கிறது. சிவசேனாவின் சஞ்சய் ராவத் குற்றச்சாட்டு.
இஸ்ரேல் சென்ற இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் பெஞ்சமின் நெதன்யாகுடன் சந்திப்பு. இஸ்ரேலுக்கு இங்கிலாந்து துணை நிற்கும் என உறுதி. ஐரோப்பாவில் எக்ஸ் தள சேவையை நிறுத்த எலான் மஸ்க் முடிவு என தகவல். புதிய இணையதள ஒழுங்குமுறை சட்டத்தால் நடவடிக்கை. இந்தியாவுக்கு எதிரான உலகக்கோப்பை லீக் போட்டி. வங்கதேச அணி நிதான ஆட்டம். தன்சித் ஹசன், லிட்டன் தாஸ் ஆகியோர் அரை சதம். மகாராஷ்டிராவில் ட்ரீம் 11 என்ற ஆன்லைன் கேம் விளையாடி உதவி காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகர் மம்முட்டியை சிறப்பிக்கும் வகையில் ஆஸ்திரேலியாவில் தபால் தலை வெளியீடு. மம்முட்டி இந்திய கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக திகழ்கிறார் என்றும் அவரது கலை சேவையை பாராட்டுகிறோம் எனவும் பாராட்டு.